gentlemen, put your hands together and welcome Devika. Devika ஒரு பெரிய பைக் ரைடர் அல்ல. அட எந்த பைக்கா? இப்படி ஒரு இது கிட்ட மைக்ல. Royal Enfield Hunter 350. Royal Enfield Hunter. Hunter. அது ஹண்டர் ஆனல்லே. Hunter. Okay, thanks for coming and நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுடைய நடிப்புல, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படத்தினுடைய பூஜையில பேச போறீங்க. படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்க பைக்ல தான் என்ட்ரி. ஓகே, லைக் வென்ட்ரி இங்க இந்த ஃப்ளைங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும். ஓகே, தேங்க் யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, எனக்கு என்ன பேச தெரியல. திஸ் இஸ் மை 4th தமிழ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின்னு ஒரு வெப் சீரிஸ் அண்ட் 2 இஸ் yet to release. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். சாம் சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துருச்சு. ஸோ டு நரேட் த ஸ்டோரி அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ everyone in this crew is trusting me a lot. So and the trust எனக்கு கண்டிப்பா திரும்பி கொடுக்கணும். So thank you everyone. Thank you people for coming this. Thank you so much. எந்த அவ்வளவுதான் இல்ல, என்ன கருத்து மதியோ ஒரு சின்ன கரிமீன் அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி அண்ட் கியூட் ஸ்பீச் தேவிகா. எல்லாருடைய ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு என்றைக்குமே நிறைந்து நிற்கும். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் தமிழில் ஒரு மிக சிறந்த ஒரு அடையாள படமாகவும் உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மனசுலா இல்லையே? தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தின் நாயகன் திரு தேவ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் அன்பான கைப்பற்றோடு வாழ்த்துக்கள். என்னப்பா, உங்களை பற்றி பயோடேட்டாலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் நான் சஸ்பென்ஸா வச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட அழைப்பையே நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்து அமுல் சார், சிவா சார், ரமணன் சார், சக்தி சார், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில், 2 நடிச்சு முடிச்சிருக்கேன், 8 ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு. இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார், சாம் சார். ஏன்னா அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பியும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழிச்சு திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் யூ செட், நீங்கள் எல்லாரும் என்ன ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்களோ என் மேலே, அது இன்டூ 10 times, 50 times, 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி. இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம். அவர் தான் என்னை சாம் சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்தில் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேவ். உங்களுடைய திறமைக்கும் நடிப்பிற்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமையும், ஒரு வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இந்த நடிகர் இயக்குனர் ஐயா சுப்பிரமணிய சிவா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அன்பான கைத்தட்டலோடு. Come on, ladies and gentlemen, put your hands together and welcome director actor சுப்பிரமணிய சிவா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி சக்தி வந்து வியாபாரங்களை பயங்கரமாக பேசி எப்படி வந்து இன்றைய தமிழ் சினிமா சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குன்றத அவர் வந்து நேரடியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அதனால் அவருடைய வார்த்தைகள் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. குறிப்பாக ஒவ்வொரு சினிமாவும் வந்து வியாபாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இப்போ இலக்கணம். அதை வந்து சாம் நிச்சயமாக பண்ணுவார். ஏன்னா நீங்கள் அமீரன் ஆஃபீஸில் போனீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தெரியும், எவன் கீழ்ப்படியை கற்றுக்கொள்கிறானோ அவன்
தலைமை பொறுப்புக்கு வந்து விடுவான் அப்படின்னு ஒன்று, அந்த வாசகம் தான் முதல்ல இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியாள் ஷாம். ஷாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும். அந்த நேர்மை மூலமா அவனுடைய வெற்றி உறுதியாகும். அதுதான் உண்மை. யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து வெற்றியை தொடாம அவங்க வாழ்க்கை முடியறதில்ல. அது சாமுக்கு இப்போ ஆர்வமா இருக்கு. அது நிச்சயமா வெற்றியில முடியும். ஏன்னா வலிமை உள்ளது வாழும் என்பது என்னன்னா வலிமையானது கிடையாது, நேர்மையானது தான் வலிமையானது. நேர்மை தான் வலிமை. ஏன்னா அதை வந்து நம்ம நேரடி அர்த்தமா வலிமைனா ரொம்ப இது உள்ளன்ற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. நேர்மை தான் வலிமை. வலிமை நிச்சயமா வெற்றி பெறும். அண்ணன் கனி வந்து நாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாபெரும் சிறந்த மனிதர்கள்ல கனி முக்கியமானவராக இருக்காரு. அப்படி ஒரு கனி கிட்ட வந்திருக்கிற மிகச்சிறந்த கனியா தான் இவரை நான் பார்க்குறேன். நான் என்னன்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், சின்ன கதை தான். ஒட்டுன்னு ஒன்று, ஒட்டுன்னு நான் சின்ன வயசுல இருக்கும்போது தான் அந்த ஒட்டு மாங்காய் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. அதனுடைய அறிவியல் தன்மை என்னன்னா, ஒரு பெரிய மாங்காய் இருக்கும், அது இனிப்பு கம்மியா இருக்கும். ஒரு சின்ன மாங்காய் இருக்கும், அது இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒட்டு சேர்த்தோம்னா பெரிய மாங்காயும் இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் ஒட்டு மாங்காவுடைய ஒட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய அறிவியல் இதான். ஆனா நீங்க நல்லா உள்டாவா நினைச்சு பாருங்க, அது சின்ன மாங்காவாயி இனிப்பு இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அப்படி வாய்ப்பு இருக்குல்ல, ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஆனா அறிவியல் என்னன்னா முதல்ல தான் சொல்லுவாங்க பெரிய மாங்காவா இருக்கும், இனிப்பு ஜாஸ்தியா வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உள்டாவா அது வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா எப்போதுமே வலிமை உள்ளதுதான் சேரும். அதான் அறிவியல். பெரிய மாங்காய் இருக்கிறது மரத்தினுடைய சிறப்பு, அது சின்ன மாங்காய் மரத்துல இனிப்பு சிறப்பு. அப்ப வலிமை உள்ளதுதான் ஒண்ணு சேரும். நீங்க ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர் வந்து சமாதானம் ஆகுதுன்னா ரெண்டு தளபதி தான் வந்து கை கொடுத்துக்குவாங்களே ஒழிய போர் வீரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அப்ப வலிமை உள்ளது எல்லாமே வாழ்ந்து கொண்டும் அது அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி இப்போ வந்து ஐயா பாலச்சந்தர், அடுத்தது வந்து அண்ணன் அமீர் அண்ணா இருந்தாங்க, அடுத்தது கனி, அடுத்தது சாம், அப்படியே போயிட்டே இருக்கணும் இந்த இந்த தொடர்பு. ப்ரொடியூசர் வந்து மகேஷ் வந்து பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்காரு. எப்போதுமே பள்ளியில ஒரு ஒரு வருஷம் படிச்சுட்டா அதான் ஒரு 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 வருஷம்ன்றதுதான் அடுத்த பகுதிக்கு போறதுக்கான இது. அப்படி ஒரு ஒரு பள்ளியினுடைய ஒரு நடத்துனரா இருக்கிறதால இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இயற்கையாவே இருக்கும். ஏன்னா வாதியார்ன்றவர் ஒரு கிளாஸ் நடத்துறவர், பள்ளியவே நடத்துறவர், பல வாதியார்களையே நடத்தியாகணும் அவர். அப்படி மிகச்சிறந்த பயிற்சியோட இருக்கிறாரு. இந்த படத்தை நம்ம ரமணா சொன்ன மாதிரி மிகச்சிறந்த முறையில ஆரம்பிக்கிற மாதிரியே முடிப்பாரு. அடுத்து நம்ம தம்பி தேவ் வந்திருக்காப்புல. தேவ் சிறந்த ஒரு கதாநாயகனா ஒரு நிச்சயமா வருவாரு. ஏன்னா பணிவு என்பது அதாவது கேரக்டர் தான். நீங்க என்ன திறமையா இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் தான் மிகப்பெரிய இடத்துல அழைச்சிட்டு போவோம். இப்ப பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை பத்தி ரெண்டு வார்த்தை ஜாஸ்தியாவே எழுதுவாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோயினும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம ஜீவாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு காமராஜர் ஞாபகம் வந்துடும். இப்ப இனிமே எனக்கு மனோபாலன் ஞாபகமும் வரும். என்ன அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஜீவாவுக்கு பேர், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி சிலவங்களுக்கு தான் அமையும். அந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவருடைய ஜீவாவை பேரை வச்சிருக்கிற ஜீவா, அதே நான் எப்போ ஒரு 15 வருஷமா பாக்குறேன்னா அதே போல இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் ஜீவா. அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிறேன்னு புதுசா ஒண்ணு சொன்னாரு. அது என்ன படம்னு தெரிஞ்சு அமீர் அண்ணா மாதிரி எப்ப அப்படி வேற நடக்குதாப்பா அது என்ன படம்னு கேட்டாரு. அது அவருக்கே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே. நன்றி நன்றி நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதனுடைய கலைஞர்கள், இதுல இருக்கிற நடிகர்கள் மற்றும் இந்த படவா கோபி அவரு பயங்கரமா, அதாவது நிறைய பேர் இங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாங்க. இது வந்து ஒரு அதான் தன்னை தாழ்த்தி கொள்ளவன் எப்போதுமே உயர்த்தப்படுவான். எந்த திறமைசாலியும் தன்னை திறமைசாலின்னு சொல்றது இல்ல. 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டை பையில வச்சீங்கன்னா சும்மா இருக்கும். 50 காசு நாளை போட்டீங்கன்னா சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப சின்னதுதான் சலசலப்பு ஏற்படுத்தும். கோபி வந்து அவர் இவ்வளவு கேவலன்றது இவ்வளவு சிறப்பு. அவருக்கும் என்னுடைய நன்றி 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 நன்றி. So sweet. Thank you so much.